வாழ்த்துக்கள். இப்படி நான் உங்கள மன கோலத்துல இந்த வீட்டு மருமகளா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படிதான் இருக்கணும். உலகத்துல யாருக்கு என்ன நடந்தா என்ன, யார் நல்லா வாழ்ந்தா என்ன, கெட்டு போனா என்ன, இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம நாம நினைச்சது நடக்குதான்னு சொல்லி யோசிச்சு ஒரு காரியத்தை பண்றீங்க பாருங்க. இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் பண்ண போறீங்கன்னு நீங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அதே கோவில்ல கல்யாணம் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம வயசான ஒருத்தரை வேற வர வச்சு அவருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்க வீட்டு ஆளுங்க வேற எல்லாரையும் வர வச்சு கடைசி நேரத்துல எனக்கு கதிர் தான் வேணும்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுக்கு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்ல, நானும் கதிரும் காதலிக்கிறோம், நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிருந்தா நானும் எங்க அத்தையும் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட போராடி பாத்திருப்போம். இல்லன்னா அட்லீஸ்ட் என்னமோ பண்ணுங்கன்னு எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு வீட்லயாச்சும் இருந்திருப்போம் இல்லைங்க. நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு கோவில் வரைக்கும் வந்து ஏமாந்துட்டு வந்திருக்க மாட்டோம்ல. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுதான். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இதுக்கு கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அடியே, என்ன சொக்குப்படி போட்டுடி என் பையனை மயக்குன?